12th Max, 4th chapter, Inverse Trigonometric Functions. திருகோணமிதி நேர்மாறு சார்புகள் பார்க்குறோம். அதில் இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்குறோம். லாஸ்ட் எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் சம்ஸ். எக்ஸாம்பிள் 4.16. Prove that pi by 2 less than or equal to sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal to 3 pi by 2. இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு ஸ்டெப்பில் இருந்தால் கணக்கு ஆரம்பிப்போம். காஸ் எக்ஸோட காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட பிரின்சிபல் டொமைன் முதன்மை சார்பகம் வந்து 0லேருந்து பை வரைக்கும், அது மட்டும் நமக்கு தெரியும். இப்போ 0லேருந்து பை வரைக்கும்ன்றதால ஃபஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லைஸ் பிட்வீன் 0 அண்ட் பை அப்படின்னு கொடுத்துட்டோம். அது கூட ஒரு பை பை 2 கூட்டுறோம். கூட்டின பிறகு பை பை 2 less than or equal to பை பை 2 plus cos inverse of x less than or equal to 3 பை பை 2 வருது. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்கோம். sin inverse of x plus cos inverse of x equal to பை பை 2. அது வித்தின் தி லிமிட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பை பை 2க்கு பதிலாக sin inverse of x plus cos inverse of x சப்ஸ்டியூட் பண்ணால் அவங்க ப்ரூஃப் பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்துடுது. ஸோ பை பை 2 is less than or equal to sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal to 3 pi by 2. தெரிஞ்சிருக்க வேண்டியது அந்த ஹிண்ட் ரிசல்ட் மைண்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.17. சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாமே வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் பிரின்சிபல் டொமைனில் இருந்தால், முதன்மை சார்பகத்தில் இருந்தால் அப்படியே ஆசிட்டிஸ் ஆன்சராக முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அதை பிரித்து எழுதணும். இப்போ 13 pi by 3 13 pi by 3 போது பை பை 3னா 60 டிகிரி, அது 13 பெருக்கும்போது நமக்கு அது 1080 மேலே வருது. அது என்ன பண்ணுறாங்க, அது எத்தனை 4 பை 4 பை வருது. ஒரு 2 பைனால 360 டிகிரி, ஒரு சுழற்சி 0 டிகிரி ஈக்குவல். அப்போ அது எப்படி பிரித்து எழுதுறோம், 2 into 2 பை தட் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பை பை 3. அப்போ பை பை 3 மட்டும்தான் வருது. இந்த பை பை 3 within the domain, principal domain, முதன்மை சார்பகத்தில் உள்ள அமையுது. அப்போ ஆன்சர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 3 இஸ் ஈக்குவல் டு பை பை 3. ஸோ அந்த கொடுத்துருக்கிற வேல்யூ அந்த லிமிட்குள்ளே கொண்டு வரதான் வேலை. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3 பை பை 4 3 into 45 135 வந்து 180 மைனஸ் 45 பிரிக்கிறோம். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ் tan பை பை 4 அப்படின்னு கிடைக்குது. tan ஒற்றை சார்பு ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால மைனஸ் tan பை பை 4 tan ஆஃப் மைனஸ் பை பை 4 எழுதலாம். அது வித்தின் த டொமைன். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan மைனஸ் பை பை 4 ஈக்குவல் டு மைனஸ் பை பை 4. டொமைனில் அமைகிறதுனால ஆன்சர் மைனஸ் பை பை 4. தேர்டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் 5 பை பை 3 300 வருது. நமக்கு இதுக்கு சீக்கண்ட்டுக்கு காசுக்கு ஒன்று தான், 0 to பை தான். 300 வந்தாக்கா அது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருந்து அதை எப்படி பிரித்து எதுனா 360 மைனஸ் பை பை 3 360 மைனஸ் 60 அப்படி நம்ம 2 பை மைனஸ் பை பை 3. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசுக்கும் சீக்கண்ட்டுக்கும் பாசிட்டிவ், இட் பிகம் சீக்கன் பை பை 3. அது டிக்னாமெட்ரியோட பேசிக் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிடணும். இப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் ஈக்குவல் டு அவ்வளோ ஆன்சர் பை பை 3 வந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10. இது பாரு 10ன்னு வருது நமக்கு. இப்போ வந்து அது 10 வந்து என்னென்னு பார்க்குறோம் பாரு. இந்த ரைட் சைடு கொடுத்துருக்கோம் பாரு. பைனா வேல்யூ 3.14 டாட் 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 கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ரைட். இப்போ 10 எப்படி பிரிக்கலாம், 3 பை ப்ளஸ் 0.58. அது இன்னும் ஷார்ப்பாக முடிக்கல, சம்திங் போகுது. ரைட். இப்போ சைன் 2 பை ப்ளஸ் பை 10 2 பை ப்ளஸ் பை ப்ளஸ் 0.58ன்னு எழுதுகிறோம். ஓகே, 2 பைன்றது எதுக்கு ஈக்குவல், 0க்கு ஈக்குவல். பை ப்ளஸ் 0.58. சைன் 180 ப்ளஸ் டீட்டா ஃபார்மேஷன். தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைனுக்கு மைனஸ் சைன் 0.58. ஆட் ஃபங்க்ஷன் மைனஸ் வந்தால் நம்ம அந்த இடத்துல அது ஆங்கிளில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தட் பிகம் சைன் ஆஃப் 0.58. இப்போ நம்ம பிரின்சிபல் டொமைனில் வந்துடுது. த ஆன்சர் இஸ் 0.58.
approximately. Decimal point sharp ஆனதுனால approximately கொடுத்துரும். Okay. Example 18. Find the value of pi by 3 minus sin inverse of minus 1 by 2. Sin inverse of minus 1 by 2 odd function property படி அது minus frontல வந்துரும். It become அப்படியே sin inverse of minus 1 by 2 minus 5 by 6 answer. So pi by 3 plus pi by 2 கூட்டினா pi by 2 sin 90 value 1 பார்த்துங்க டைரெக்டாக வந்துடுது. ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் cos of 1 by 2 cos inverse of 1 by 8. இது வந்து cos inverse sin inverse எது வந்தாலும் ஒரு ஆங்கிள் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு θ ஈக்குவல் டு cos inverse of 1 by 8 எடுத்துருக்கோம். எடுத்துக்கிட்டு cos θ ஈக்குவல் டு 1 by 8 அதை எடுத்துருக்கோம். இப்போ கொஸ்டின் வரும். therefore cos of 1 by 2 cos inverse of 1 by 8 ஈக்குவல் டு cos 1 by 2 இன்ட்டு அதனுடைய வேல்யூ θன்னு எடுத்ததுனால θன்னு எழுதிடும். cos θ by 2 cos θ by 2 trigonometry ஃபார்முலாக்கு வரும். cos θ by 2க்கு என்ன லிங்க்கில் ஃபார்முலா ஆகுதுன்னா இஸ் த ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் cos θ by 2 வருது. இது ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் cos θ by 2 கொடுக்குறோம். cos θ வேல்யூ நம்ம அசியூம் பண்ணதுலேருந்து எடுத்தால் இஸ் ஈக்குவல் டு 1 by 8னு வருது. ஸோ இட் பிகம் 9 by 16 ரூட் ஆஃப் 9 by 16 ஈக்குவல் டு 3 by 4 அதோட வேல்யூ 4. 18 அதே தேர்ட் கொஸ்டின் tan inverse of 1 by 2 sin inverse of 2a by 1 plus a square plus 1 by 2 cos inverse of minus 1 minus a square by 1 plus a square. இந்த ஃபார்மேஷன் sin inverse cos inverse எதுனாலுமே அது ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்கேன். இது நான் வந்து என்ன பண்ணுறோம் a equal to sin inverse of 2a by 1 plus a square. அதுலேருந்து நான் sin a கன்வெர்ட் பண்ணால் sin a equal to 2 by 1 plus a square. அதை ஒரு ட்ரிக்னாமில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த சைன் இன்வர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக மற்ற டேர்ம்ஸ் எடுக்க முடியலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு சைன் ஏ வேல்யூ ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் எதிர்பக்கம் பை கர்ணம் காஸ் ஏ வேல்யூ அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அட்ஜஸ்டன் பை ஹைபோட்டனஸ் tan ஏ ரைட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்போ ஏ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 by ஏன்றது ஒன்று தான் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 minus a square by 1 plus a square ஒன்று தான் tan இன்வர்ஸ் ஆஃப் 2a by 1 minus a square எல்லாம் ஒன்று தான். இந்த மூணு டேர்ம் ஈக்குவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் முதல்ல சொல்லிவிட்டு இப்போ கணக்கில் என்ட்ரு ஆகும். கணக்கில் என்ட்ரு ஆகிட்டு அந்த சைன் இன்வர்ஸும் காஸ் இன்வர்ஸும் டேனாக மாற்றிடும். மாற்றும்போது tan inverse ஆஃப் 2a by 1 minus a square tan inverse ஆஃப் 2a by 1 minus a square இங்கே ஆஃப் ப்ளஸ் ஆஃப்னு கூட்டினா 1. ஸோ அதுவும் ஃபுல் ஆகிடுது. அப்போ tan ஆஃப் tan inverse பிகம் 2a by 1 minus a square. ஸோ இந்த ஐடியாவை பார்த்துங்க. நெக்ஸ்ட் 19 tan of sin inverse of x equal to x by root of 1 minus x square. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் sin inverse cos inverse எதுவாக இருந்தாலும் ஒரு ஆங்கிளாக எடுத்துருக்கோம். let a equal to sin inverse of x எடுத்துக்கிட்டு sin a equal to x by 1. அப்போ ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மார்க் பண்ணிவிட்டு அதனுடைய அட்ஜசன்ட் சைடு என்னென்னு கண்டுபிடிச்சா பித்தகரஸ் படி ரூட் ஆஃப் 1 minus x square வருது. அப்போ எனக்கு sin ஏக்கு வேல்யூ cos a tan a எல்லாம் மாற்றலாம். tan இருக்கிறதுனால tan இன்வர்ஸுக்கு மாற்றிக்கிறோம். அப்போ tan a எடுத்தால் என்ன வரும் tan a எடுத்தால் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் x by root of 1 minus x square that is a equal to tan inverse of x by root of 1 minus x square. இது கணக்கில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம ஒர்க் பண்ணி வச்சுட்டு இப்போ கணக்கில் எழுதுறோம் எல்ஹெச்எஸ் எழுதுறோம். sin inverse of x is equal to tan inverse of x by root of 1 minus x square. tan of tan inverse become root of 1 minus x square. root of 1 minus x square. Okay, that's proved. இது sin of sin inverse sec inverse. இப்போ sin inverse 3 by 5 ஒரு ஆங்கிள் ஏன்னு எடுத்து அதை நம்ம ஒரு வேல்யூவில் ஒரு ட்ரையாங்குலர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சீக் இன்வர்ஸ் 5 by இது அது ரெண்டுமே வந்து சேம் ட்ரையாங்கிள்லேருந்து கிடைக்கிறது. இப்போ சைன் ஏ ஈக்குவல் டு 3 by 5 வரும். சீக்கண்ட் ஏ எடுத்தால் 5 by 4 வருது. ரெண்டுமே சேம் ஆங்கிள். அப்போ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து சேமாக இன்னொரு இது சைன் மாற்றிக்கிறேன். சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 5 by 4 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 மாற்றிக்கிறேன். அப்போ இது ஒரு ஆங்கிள் ஏ அது ஒரு ஆங்கிள் ஏ plus a
2a. sin 2aக்கு என்ன ஃபார்முலா 2 sin a cos a ஃபார்முலா கொடுத்துரும் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இப்போ sin aக்கு அந்த ட்ரையாங்கிளில் போனால் என்ன வேல்யூ வருது 3/5. cos a வேல்யூ 4/5. மல்டிப்ளை பண்ணால் 24/25. இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் தான் ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடித்து எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணு. எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு அந்த சாப்டர் ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஓகே, தேங்க்யூ.